வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு வல்லம் பஷீர் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். தோழர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்து திகார் சிறையில இருக்காரு. தொடர்ச்சியா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து கோர்ட்டுமே அதுக்கு ஒரு துணை போற மாரியான ஒரு சூழல் தான் தெரியுது. இது எப்படி நம்ம பார்க்கறது? இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையை பொறுத்தவரையில தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு இணக்கமான போக்கை கையில் எடுப்பது கூட அல்லாமல், ஒன்றிய அரசு எந்த உத்தரவை பிறப்பிக்கிறதோ அதற்கு குற்றேவல் புரிகின்ற ஒரு துறையாக மாறி போயிருக்கிறது என்பதுதான் இப்போது இந்திய திருநாட்டிற்கு நேர்ந்திருக்கக்கூடிய சாபக்கேடு. இப்படித்தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை சிறையிலே அடைத்தார்கள். ஹேமந்த் சோரனை சிறையில் அடைப்பதற்கு முன்பாக இவர்கள் கட்டி எழுப்பிய பிம்பம் என்பது மிக ஆபத்தானது. ஹேமந்த் சோரன் பழங்குடியின மக்களினுடைய நன்னம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் திடீரென தலைமறைவாகிவிட்டார், அவர் எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று இவர்களாகவே ஊடகங்களின் வாயிலாக செய்திகளை பரப்பினார்கள். எதற்காக திட்டமிட்டு இப்படி ஒரு செய்தியை பரப்ப வேண்டும்? ஒரு முதலமைச்சர் தலைமறைவாகிற அளவிற்கா இந்த நாடு பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கிறது? இல்லை என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் தலைமறைவானால் அவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையிலா இந்தியாவினுடைய எல்லா ஏஜென்சிகளும் இருக்கின்றன? இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரு முதலமைச்சர் காணாமல் போய்விட்டார் என்கிற செய்தியை இவர்களே கசிய விட்டார்கள். அதற்கு காரணம், இந்தியா கூட்டணிக்கு பலமாக இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லோரையும் சிறை கொட்டடியிலே பூட்டிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களினுடைய அந்த இமேஜ் இருக்கிறது அல்லவா, அதை மிகப்பெரிய அளவில் பிம்பச்சிதைவு என்று சொல்லத்தக்க விதத்தில் ஏற்படுத்திட வேண்டும் என்றுதான் முனைந்தார்கள். இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலும் இதையே தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் களத்திலே ஆம் ஆத்மி கட்சி இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரை சிறையிலே பூட்டினார்கள். நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாவை கைது செய்து ஆண்டுகள் ஒன்று கலந்து விட்டது. ஆனால் இதுவரை அந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வர முடிஞ்சுதா? 3 முறை நீதிமன்றம் கேட்டது, உங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. அமலாக்கத்துறைக்கு கெடு கொடுத்தது, அந்த கெடுவும் முடிவடைந்து விட்டது. இப்போது வரை அவர்களால் போதிய ஆதாரத்தை கொடுக்கவே முடியவில்லை. அதே குற்றச்சாட்டு தான் சஞ்சய் சிங் மீதும். இப்ப இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சரத் ரெட்டி தான் நேரடியாக 30% பணத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தந்ததாக குற்றச்சாட்டு. எப்படி ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்களோ, இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் 6 மாத காலமாக அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். காவல்துறையை கொண்டு வந்தெல்லாம் அவருடைய வீட்டின் முன்பு குவித்து வைத்திருந்தார்கள். அவர் இன்று கைது செய்யப்பட்டு விடுவார், நாளை கைது செய்யப்பட்டு விடுவார் என்றெல்லாம் ஒரு சூழலை உருவாக்கிறார்கள். ஆனால் அவர் அதற்கெல்லாம் அஞ்சவே இல்லை. பத்திரிகையாளர்களை கூட அந்த கைது நடவடிக்கை நடைபெறும் என்று கருதப்பட்ட 2 மாதத்துக்கு முன்பு சந்தித்து விளக்கங்களை எல்லாம் தெளிவாக தந்தார். இப்போது அந்த கட்சியினுடைய முன்னணி பிரமுகர்களில் ஒருவரும் சட்டத்துறைக்கு அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கவுமான அதிசி பேசி இருக்கக்கூடிய செய்தி தான் மிக முக்கியமான செய்தி. அவர்தான் அந்த சரத் ரெட்டி குறித்த செய்திகளை நாட்டு மக்களுக்கு விளக்கி இருக்கிறார். நவம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் சரத் ரெட்டி. சரத் ரெட்டி கைது செய்யப்பட்டவுடன் அவருக்கு 4 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டு அவர் சிறை கொட்டடியிலே விசாரணைக்காக பூட்டப்பட்டார். அந்த 4 மாத காலத்தில் அவரோடு நடந்த விசாரணையினுடைய காணொளி காட்சிகள் இப்போது இல்லை, அது பதிவு செய்யப்பட்டது, அழிந்து விட்டது என்கிற ஒரு செய்தியை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறது. ஏன் அது அழிந்து விட்டது? அவர் முன்பு சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையான செய்திகள். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு மெடிக்கல் பெயில இடியே அப்ளை பண்றாங்க, அமலாக்கத்துறையே அப்ளை பண்றாங்க. அமலாக்கத்துறை அப்ளை பண்ணதுக்கு பிறகு அவர் மெடிக்கல் பெயில்ல வெளியில வர்றாரு. மெடிக்கல் பெயில்ல வெளியில வந்ததற்கு பிறகு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னமும் அப்படியே உயிர்ப்போடு இருக்கிற நிலையிலே ஜூன் 2023 இன்னொரு வாக்குமூலத்தை அவரிடமிருந்து பெறுகிறார்கள். அந்த வாக்குமூலத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை அவர் சொல்கிறார். நவம்பர் மாதம் 2022 கைது, ஜூன் மாதம் 2023 வரை அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பெயரை அவர் சொல்லவில்லை. இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்பட்ட பேரங்கள் என்ன? இடைப்பட்ட காலத்தில் எல்லோருக்கும் இங்கே பிணையும் இருக்கக்கூடிய இடி, தமிழ்நாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இதய அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கெல்லாம் மெடிக்கல் பெயில் கொடுக்கல. ஆனா
சரத் ரெட்டிக்கு மெடிக்கல் பெயில இடியே அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் காட்சிகள் மாறுகிறது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? பணம் வாங்கினது அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொல்லி வழக்கு. ஆனால் உண்மையிலேயே சரத் ரெட்டியினுடைய ஆரோபிந்தோ பார்மா நிறுவனத்திடமிருந்து 59.50 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்றது யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி. அது அண்மையிலே ஸ்டேட் வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்ட விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அல்லவா, அதிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்ப என்ன கேள்வி எழுதுன்னா, பணம் பெற்றிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் வெளியிலே இருக்கிறார்கள். பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு இதுவரை எந்த சாட்சிகளும் கொடுக்கப்படவில்லை, எந்த ட்ரையலும் வரல இப்போதைக்கும். இப்ப இந்த நிலைமை வரைக்கும் வரல. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டிருக்கிறார். பணம் பெற்றது அரவிந்த் கெஜ்ரிவாலா, பணம் பெற்றது பாரதிய ஜனதா கட்சியா? சிறையில் இருப்பது அரவிந்த் கெஜ்ரிவாலா, சிறையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியா? இவர்கள் முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்களை முடக்குவதற்காக, இந்தியா கூட்டணியினுடைய பிரதான தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை முடக்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் இப்போது மூர்க்கமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் எதிரொலிக்குமே தவிர மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். அப்படியான சூழல் கிஞ்சித்தும் அமையவில்லை என்பதைத்தான் கள யதார்த்தங்கள் உணர்த்துகின்றன. இப்ப ஆத்மியினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களாக குறி வச்சு தூக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கட்சியவே முடக்கிறதுக்கான வேலையை இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்மி சார்ந்த சில மினிஸ்டர்ஸே சொல்றாங்க. ஆத்மிக்கு இந்த தேர்தல்ல ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியா இது? நிச்சயமாக தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தாது. டெல்லியிலே 7 இடத்தில் ஓரிரு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது உண்மைதான், இல்லை என்று மறுத்துவிட முடியாது. ஆனால் இப்போது நிலைமை என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு 7க்கு 7ஐயும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அதே போலதான் பஞ்சாபிலே ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெறவே முடியாது என்கிற நிலைமை இப்போது உருவாகி போயிருக்கிறது. இவர்களால் தேர்தலுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராகவே வந்து முடிகிறது என்பதைத்தான் கடந்த கால செய்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. ஒரு விஷயம் மட்டும்தான் சார் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. ஒரு தலைவரை சிறையில் அடைத்து விட்டால் அந்த கட்சியினுடைய நடவடிக்கையை முடக்கிவிட முடியும் என்று எவரேனும் கருதுவார்களானால் அது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையாகத்தான் இருக்கும். காரணம், அந்த தொண்டர்களுக்கு தன்னெழுச்சியாகவே ஒரு உத்வேகம் ஏற்படும். நம்முடைய தலைவர் இப்போது களத்திலே இல்லை, அவர் சிறையிலே இருக்கிறார். எனவே எந்த காரணத்திற்காக அவர் சிறையிலே பூட்டப்பட்டிருக்கிறாரோ அதை வெற்றிகரமாக செய்து முடித்திட வேண்டும், வெற்றிக்கனியை அவரிடத்திலே தந்துவிட வேண்டும் என்கின்ற ஏக்க பெருமூச்சு எப்போதுமே அந்த கட்சியினுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தோழர்கள் வரை பற்றி படர்ந்துவிடும் என்கிற காட்சியை நெடுங்காலமாக பல்வேறு சம்பவங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு எந்த விதமான பின்னடைவும் இந்த தேர்தலில் ஏற்படாது. மாறாக முன்பு பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை அந்த கட்சி பெறப்போகிறது. உங்களுக்கு 2019 தேர்தல் நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வாக்குகளினுடைய வித்தியாசம் தான். அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் தோல்வியை தழுவிய 25,000 30,000 வாக்குகளை எல்லாம் இவர்கள் 60,000 65,000 வாக்குகளாக ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வாக்குகள் தான். மோடி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை கூடுதல், மோடி வர வேண்டும் என்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கவனத்தில் கொண்டு பார்க்கிற பொழுது மோடிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் இப்போது ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலே பூட்டப்பட்டிருக்கிறார். ஹேமந்த் சோரனுடைய மனைவி பாட்னா பொதுக்கூட்டத்திலே என்ன பேசினார்? உண்மையிலேயே நான் அதிர்ச்சி அடைந்துதான் போனேன். ஒரு இளம் பெண் அப்படி பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய வாழ்வினையர் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டிருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டதை போல ஒரு பிம்பச்சிதைவை அவருக்கு ஏற்படுத்தி, அவரை கலங்கப்படுத்தி, காயப்படுத்தி, அந்த கட்சி தோழர்களை முடக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து இறுதி நேரம் வரை அவரை கொடுமைப்படுத்தி அவரை சிறையிலே பூட்டி இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மாமா சம்பாய் சோரன் இந்த மேடையிலே இருக்கிறார். உங்களால் ஒரு பிடி மண்ணை கூட ஜார்க்கண்டில் இருந்து அள்ளிவிட முடியாது. ஜார்க்கண்ட் என்பது எங்களுக்கான மண், பழங்குடிகளுக்கான மண். அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்ய நினைத்தால் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று சண்டமாரதம் செய்தாரா இல்லையா? அந்த கட்சி முடங்கி போய்விட்டதா? இப்போது டெல்லியிலே நடந்த பேரணி எதை உணர்த்துகிறது? எல்லா தலைவர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்களே, அந்த தலைவர்களுடைய ஒன்று கூடல் உணர்த்திய செய்தி என்ன? 100% இந்த அரசு அம்பலப்பட்டு போயிருக்கிறது. இந்த அரசினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிற இடத்திலிருந்து நாங்கள் இதை அணுகுவோம் என்கின்ற அந்த சூழலில் தானே அந்த தலைவர்கள் எல்லாம் கூடினார்கள். எனவே ஆம் ஆத்மி கட்சிக்கு எந்த பின்னடைவும் இருப்பதாக நான் கருதவில்லை. உண்மையிலேயே இதுவரை நடந்த கைதுகள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான தாக்கத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது ஏற்படுத்தி இருக்கிறது. ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட போது கூட தலைநகரத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் கூடல. எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் ஏறல.
செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போதே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வரை இந்த அதிகாரம் நீண்டிருக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை. அன்றைக்கே டெல்லியிலே ஒன்று திரட்டி எல்லா தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை, இந்த அரசை அம்பலப்படுத்துகிற வேலையை செய்திருக்க வேண்டும். ஆனால் காலம் தாழ்ந்து விட்டது. இப்போது அதை பேசி பயனில்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பிறகு இந்த தலைவர்கள் எல்லோரும் மேடை ஏறி பேசி இருக்கக்கூடிய செய்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் 2 மடங்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. இந்தியா கூட்டணி வேகமாக முன்னோக்கி செல்கிற ஒரு வாய்ப்பை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இப்ப சிறையில இருந்தபடியே அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அரசுகளை நடத்திக்கிட்டு இருக்காரு, சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறாரு, கோர்ட்ல அவரே இறங்கி வாதாடுறாரு. இது எப்படி கட்சி கேரட்ஸ் மத்தியில பார்க்கப்படும்? ஒரு சிவில் சமூகத்தின் மத்தியில் இது எப்படிப்பட்ட இமேஜ் ஏற்படும்? ஒரு ஆதர்ச நாயகனாக அரவிந்த் கெஜ்ரிவால் உருவெடுக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சிவில் சமூகங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளும் என்பதை கடந்து அவருக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக வெற்றி பெற வைத்த, முதலமைச்சர் நாற்காலியிலே அவரை அமர வைத்த டெல்லியினுடைய மக்கள் உண்மையிலேயே இப்படி ஒரு தலைவர் தான் நமக்கு தேவை என்கின்ற அந்த எண்ணத்துக்கு வந்திருக்க கூடும் என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்கு முன்பு முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்ட வரலாறு உண்டு, முதலமைச்சர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வரலாறு உண்டு, முதலமைச்சர்கள் பழிவாங்கப்பட்ட வரலாறுகளும் உண்டு. வழிநெடுக வரலாறு இப்படித்தான் தலைவர்களுடைய கைது என்று வரவு வைத்திருக்கிறது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது நடவடிக்கை சற்று வித்தியாசமானது. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதாக செய்தி கசிய விடப்பட்டது பல மாதங்களுக்கு முன்பாகவே. திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த வழக்கிலே சேர்த்தார்கள். அதற்குத்தான் சரத் ரெட்டியினுடைய உதாரணத்தை நான் சொன்னேன். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அது குறித்தெல்லாம் கிஞ்சித்தும் சிந்திக்கவே இல்லையே. உங்களுக்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தி நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். வழக்கு ஒன்றை பதிவு செய்து அந்த வழக்கிலே கைது செய்யப்பட போகிறார் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் என்று ஒரு செய்தி வெளியானது. உடனடியாக கமிஷனர் ஆபீஸ்க்கு புறப்பட்டு அண்ணன் ஸ்டாலின் போயிட்டாரு. என்ன வழக்கு, என்ன கைது செய்யணும்னு சொன்னீங்களாம்ல, நான் வந்திருக்கேன், என்ன கைது செய்யணும்னா கமிஷனருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்ல சார், நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், விசாரிச்சுட்டு நாங்களே கூப்பிடுறோம்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டாரு. அன்றைக்கு அண்ணன் ஸ்டாலினுடைய இமேஜ் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் உயர்ந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். காரணம், எந்த தலைவரும் வழக்குக்காக அஞ்சி ஓடுகிற தலைவராக இருக்கக்கூடாது, அடக்குமுறைகளுக்கு ஆட்படாத தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு. அந்த தலைவரை தான் மக்கள் நேசிப்பார்கள், அந்த தலைவரை தான் மக்கள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இது தலைவர்களுக்காக மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரைட்டீரியானே வச்சுக்குவோமே, தகுதி என்றே வைத்துக் கொள்வோமே. அந்த அடிப்படையில் இப்போது 100% வேகமான ஓட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் எடுத்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர் முடங்கி விடுவார் என்று நினைத்துத்தான் இவர்கள் சிறை கொட்டடியிலே அவரை பூட்டினார்கள். ஆனால் அவர் முடங்கி விடவில்லை. மாறாக கைது செய்யப்பட்ட மறாவது நாளே குடிநீருக்கான விவகாரத்தில் அவர் நேரடியாக உத்தரவுகளை சிறைச்சாலைக்குள் இருந்தே பிறப்பித்தார். டெல்லியை சமநிலைக்கு கொண்டு வந்தார். டெல்லிக்கான தேவைகளை சிறையில் இருந்தவாறே அவர் நிவர்த்தி செய்தார். இப்போது வழக்குகளிலும் நேரில் ஆஜராகிறார். அண்ணன் ராசா தான் இதற்கு ஒரு உதாரணம். அவர் மீது கட்டி எழுப்பப்பட்ட அந்த போலியான பிம்பம் இருக்கிறது அல்லவா, இந்தியாவில் வேறு எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டிருந்தாலும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, 1,26,000 கோடி என்கின்ற ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம், அப்படி ஒரு ஊழல் நடந்ததா என்று கேட்டால் உண்மையிலேயே இல்லை. சிஏஜி அறிக்கையும் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஊழல் நடந்ததாக அன்றைக்கு சொல்லித்தான் மன்மோகன் சிங் ஆட்சியை அப்புறப்படுத்தினார்கள், மோடி அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் நிலைமை என்னவானது? நிறைந்த நீதிமன்றத்தில் அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு யாராவது பதில் சொல்ல முடிந்ததா? குற்றம் சுமத்தியவர்கள் பதில் சொன்னார்களா? நீதிபதிகளாவது அவருக்கு விளக்கம் தருவதற்கு முயற்சிக்க முடிந்ததா? முயற்சியே மேற்கொள்ள முடியாத அளவிற்கு கிடுக்கிப்பிடி கேள்விகளை அவர் கேட்டாரே. நிறைந்த நீதிமன்றத்தில் இருந்து கேட்கிறேன், நான் ஒரு குண்டுமணியாவது இந்த பணத்தை கையாடல் செய்திருப்பதாக சொன்னால், நான் இந்த பணத்தை எங்காவது முதலீடு செய்திருப்பதாக கண்டறிந்தால் எஞ்சிய நாளையெல்லாம் நான் சிறையிலேயே கழிக்கிறேன் என்று சவால் விட்டாரா இல்லையா? அன்றைக்கு அவருடைய இமேஜ் உயர்ந்ததுதான். இன்றைக்கு வரை இந்தியாவில் அண்ணன் ராசாவினுடைய பெயரை எங்கு நீங்கள் குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் ஒரு ஆதர்ச நாயகனாகவே பார்க்கப்படுகிறார் என்பது நிகழ்கால உண்மை. அப்படித்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இனி வரலாற்றில் இடம்பெறுவார். அவர் தங்களுக்கான தலைவர் என்பதை ஊர்ஜிதமாக டெல்லி மக்கள் நம்புகிறார்கள். இன்னும் ஒருபடி நான் மேலே சொல்கிறேன், அவர் அடுத்த கட்டமாக தன்னை பிரதமருக்கான தகுதியோடு
தகவமைத்துக் கொள்வதற்கு இந்த கைது மூலமாக மோடி வழிவகுத்து தந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் வரப்போகுது. ஆனா பாஜக ஒரு சாதாரண காபந்து அரசு தான். கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த ஒரு 10 நாள்ல இவங்க ரொம்ப பரபரப்படைறாங்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு பிரதமர் பேசினார். இதுவரை ஜவஹர்லால் நேருவினுடைய காலத்தில் இருந்து இப்போது இருக்கிற நரேந்திர மோடி வரை எத்தனையோ பிரதமர்களை நாடு பார்த்து விட்டது. எந்த பிரதமரும் இப்படி ஒரு ஆணவமான பேச்சை நாடாளுமன்றத்தில் பேசிடவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடைசி கூட்டத்தொடர் சார், 10 ஆண்டு காலமாக அந்த ஆட்சியை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். 10 ஆண்டு நிறைவு பெற்று இதுதான் இறுதியான நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர். இனிமேல் அடுத்து நடக்க போகிற கூட்டத்தொடர் என்பது புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு நடக்க போகிற கூட்டத்தொடர் தான். குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அம்மையார் வந்து உரையாற்றியதற்கு பிறகு நீங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஏராளம் இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செயல்படுத்திய திட்டம், இந்த 10 ஆண்டுகளுக்கான உங்களுடைய உழைப்பு, அதற்கு மக்கள் தந்த அங்கீகாரம், இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை எந்தெந்த துறைகளில் எல்லாம் நீங்கள் முன்னோக்கி நகர்த்தி சென்றீர்கள் என்கிற செய்தி, இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு பிரதமர் பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? மாறாக இந்த பிரதமர் என்ன பேசினார்? 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம், எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது என்று சொன்னார். இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடுதானா? இந்த ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராகத்தான் நீங்கள் 10 ஆண்டு காலம் இருந்தீர்களா? நிறைந்த நாடாளுமன்றம், மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றம், எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வதை போல, ஒரே மொழி என்று பேசுவதை போல, ஒரே கட்சி என்று கொண்டு வருவதற்காக நீங்கள் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பேசினீர்கள். இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவு! நான் அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அன்றைக்கு மமதியிலே பேசிய நீங்கள், எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது என்று பேசிய நீங்கள், இன்றைக்கு உங்கள் குரலே எங்கிருக்கிறது என்று தெரியவில்லையே. பிரச்சாரத்திலாவது நீங்கள் எங்கே பேசுகிறீர்கள் என்கிற செய்தி வருகிறதா? மாறாக நீங்க இப்ப என்ன பண்றீங்க? கச்சத்தீவு பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறீங்க. கச்சத்தீவினுடைய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எழுதி கொடுத்தவர்கள் அதை ஏதாவது சொல்லி தந்திருக்கிறார்களா? அது குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? 10 ஆண்டு காலத்தில் நீங்க என்ன சார் செய்தீங்க? நீங்க இப்ப திடீர்னு கச்சத்தீவு பிரச்சனை குறித்து பேசுறீங்க. எனவே இந்த பிரதமரினுடைய நடவடிக்கை என்பது இப்போது நாடு பார்த்து கொண்டிருக்கிற நடவடிக்கையாகவே அமைந்திருக்கிறது. இவர்களால் இந்த தேர்தலில் எந்த விதமான வெற்றியையும் சந்தித்து விட முடியாது. மாறாக இவர்கள் வகுக்கிற வியூகங்கள் எல்லாம் முனைமழுங்கி போய் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கை எல்லாம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. பாஜகவினுடைய வேட்பாளர்களே சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டும் ஒரு 15 பேருக்கு மேல நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாஜக ஏற்கனவே கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 100 பேருக்கு வந்து இந்த தடவை சீட்டு கொடுக்கல. அது ஒரு மிகப்பெரிய புகைச்சலாவே போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியா வந்து மோடி அமித்ஷாங்கிற ஆளுமை பாஜகவுக்கு உள்ளேயே ஒரு சிதைவை ஏற்படுத்திட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. முக்கியமா வடகிழக்கு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவே இல்லை என்கிற செய்தியை மறந்து விட்டீர்கள். ரொம்ப முக்கியமான செய்தி அந்த செய்தி. பஞ்சாப்லயும் ஒரு கூட்டணி பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. தேர்தலிலேயே அவர்கள் போட்டியிடவில்லை என்கிற நிலைமை இப்போது உருவாகி இருக்கிறது. இங்கிருந்து ஒரு தலைவரை நீங்கள் இறுதி கட்டத்தில் அழைத்து கொண்டு போனீர்கள். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எப்படி அடிமையாக இருப்பேன் என்ற அடிமை சாசனம் எழுதி தந்தாரோ அப்படி மேடையில அடிமை சாசனம் எழுதி தந்தார். அவருடைய தகுதிக்கு அப்படி செய்திருக்க கூடாது. ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ற இந்த நாடு போற்றிய தலைவரினுடைய சீடராக வலம் வந்த நிதிஷ்குமார் அப்படி ஒரு அடிமை சாசனத்தை உங்களுக்கு தந்தார். இந்த முறை நான் உங்களோடே இருப்பேன், இனி வாழ்நாள் முழுவதும் உங்களோட இருப்பேன் என்று சொன்னார். பீகாரில் உங்களால் தொகுதி பங்கீடை பேச முடிந்ததா? எத்தனை இடங்களில் நிதிஷ்குமார் போட்டியிடுகிறார்? நீங்கள் எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறீர்கள்? 40 தொகுதியும் வெற்றி என்கின்ற உறுதியை தேஜஸ்வி தந்திருக்கிறாரு. 30 தொகுதியில நாங்க போட்டியிடுவோங்கிற அறிவிப்பையாவது நிதிஷ்குமார் தந்திருக்காரா? அவர்களால் தர முடியல. நீங்க மத்த ஊர்களெல்லாம் விட்டுருங்க சார். கேண்டிடேட் நிக்கிறேன்னு சொல்லி ஓடி போன ஊர்களெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டிலேயே கேண்டிடேட் இல்லை சார். தமிழ்நாட்டுல யாரு கேண்டிடேட்? ஒன்றிய அமைச்சர். இன்னும் ஈரம் கூட காயல சார். ராஜ்யசபாவுக்கு அவர் உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த ஈரம் காய்வதற்குள்ளாகவே நேரடியாக நீலகிரிக்கு வந்து போட்டியிடுகிறாரு. என்ன அவசியம்? வேற கேண்டிடேட் இல்லையா உங்ககிட்ட? நீங்க அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. கவர்னராக இருந்தார், ஆளுநராக இருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி, அவரை கொண்டு வந்து நீங்கள் களத்திலே நிறுத்தி இருக்கிறீர்கள். இந்த கட்சிக்கு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருந்தார் சார் நயினார் நாகேந்திரன். இன்னும் 2 ஆண்டு காலம் பாக்கி இருக்கிறது அவருடைய பதவி காலம். அதற்குள்ளாக அவரை கொண்டு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிறுத்துகிறீர்கள்.
நான் நிற்கவே மாட்டேன்னு வேட்புமனுவை திட்டமிட்டு தவறாக நிரப்பி தந்த அண்ணாமலையை கொண்டு வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக களத்திலே நிறுத்தி இருக்கிறீர்கள் ஆடை பலி கொடுப்பதற்கு. இப்படி எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு ஆட்கள் தயாராக இல்லை. நீங்கள் குறிப்பிட்டதை போல மோடி அமித்ஷா கூட்டணி என்பது இந்த தேர்தலில் எடுபடாது. போன தேர்தலிலேயே அது எடுபடாமல் போயிருக்கும். போன தேர்தலில் எடுபட்டதற்கான ஒரே காரணம் எதிர் முகாமில் இருந்த வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படவில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மோடிக்கு எதிராக வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் 2019 கூடுதல். மோடி வர வேண்டும் என்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் எதிராக வாக்களித்தவர்களுடைய வாக்குகள் பிளவுண்டு போன காரணத்தால் மோடி ஈஸியா வின் பண்ணி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. இந்த முறை இந்த நாடு சந்திக்கிற தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா, பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதா என்கின்ற யுத்தகலம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குறிப்பிட்டதை போல 2வது சுதந்திர போருக்கு தயாராகி இருக்கிறது இந்தியா. எனவே இவர்களால் ஒரு அடி கூட தேர்தலில் முன்னோக்கி நகர்த்த முடியாது. இந்த முறை மோடி அமித்ஷாவினுடைய வியூகம் முனைமுழுங்க செய்யப்படும். அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதை தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையினால் நமக்கு உணர்த்தும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.